வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது பாதகம் இல்லை. பாதகம்னா நீங்க பாதகமான சொல்லலாம். இது சாதகமா தான் சொல்லணும். அதுக்காக இல்லாததெல்லாம் சொல்ல இருக்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லலாம், அவ்வளவுதான். இதன் மூலமா ஓரளவு நம்ம மற்றவங்களுடைய மனசை நம்ம காயப்படுத்தாம ஒதுங்கிடலாம். அது மட்டும் இல்ல, என்னதான் நெகட்டிவ் பலன் இருந்தாலும் இறைவன் ஒரு ஆள் இருக்கார், அவர் பார்த்துக்குவாருங்கிற அந்த ஒரு உழைப்பு முதல்ல நமக்கு இருக்கணும். அப்பதான் மற்றவங்களுக்கு. வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி ஆஸ்ட்ரோட இன்றைய செய்தி. அதாவது ஒரு விஷயத்த எப்படி மற்றவங்களோட கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்து சிலப்பதிகாரத்துல இருந்து இந்த விஷயங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கார். அவரு தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து தன்னுடைய ராஜ்யங்கள் எப்படி, உதாரணமாக மகரத்திலே குரு பகவான் வீற்றிருக்க அங்கு நீசம் இருக்கிறார். அந்த மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான் துலாத்திலே உச்சம் பெறுகிறார். இது நீசபங்க ராஜயோகமாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, துலாத்துல சூரிய பகவான் நீசம், அதே இடத்திலேயே அந்த சனி பகவான் உச்சம் பெற்றா அது நீசபங்க ராஜயோகம் தான். அதே மாதிரி அந்த துலாத்துல உள்ள சூரிய பகவான். வணக்கம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீசம் பெற்றால் அத்துடன் அந்த கிரகத்தினுடைய வலிமை குன்றி போய்விடுகிறது என்று பலர் கூறுகிறார்கள். அது உண்மையல்ல. அந்த கிரகம் அதனுடைய அதிபதி, அதன் நீசென்ற ராசியின் அதிபதி உச்சம் பெற்றாலும் அந்த கிரகம் அம்சத்தில் அதே இடத்தில், அதாவது வர்க்கோத்தமும் சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தாலும் அது நீசபங்க ராஜயோகமாகும். அவ்வாறு நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய. வணக்கம். காலம் என்பது ஆச்சரியங்களின் கருவறை. இந்த கருவறை இன்பங்களையும் பிரசவிக்கும், துன்பங்களையும் பிரசவிக்கும். நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், கல்லாய் இருந்தால் மலையாய் இருக்க வேண்டும், மண்ணாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறந்த பாதையிலே செயல்பட்டு இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதியோடு வளர்த்துக் கொள்ள வேண்டும். வணக்கம். இந்த உலகத்தில் அன்பை மட்டும் பணம் கொடுத்து வாங்குவதாக இருந்தால் இங்கே அதிகமாக அன்பு வாங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தைரியம், மனோபலம், ஊக்கம் இவற்றை தராத அந்த எண்ணங்களை நாம் மனதில் விட்டு அகற்றுவது மிக நல்லது. வாழ்க்கையில் நாம் எதை சாதித்தோம் என்று பார்த்தோமானால், இந்த இலக்குகளை எவ்விதமான